Dear students, welcome back to NEET Physics Image. இந்த சேனலில் நம்ம என்ன செய்யணும், நீட்டுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்ப்போம். இப்போ என்ன கொஸ்டின் இது? மோஷன் இல்லை ஸ்ட்ரைட் லைன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். The velocity of the particle is v is equal to at plus pt square, a and b constant. The distance traveled by the particle between time 1 second and 2 second அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது 1 second 2 second எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும்னு கேட்டிருக்கு. வெலாசிட்டி கொடுத்துதான். அப்போ தெரியும் வெலாசிட்டி is equal to distance by time, displacement time. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? டிஸ்டன்ஸ்னால் அதுக்கு டைரக்ஷன் இருந்து இருக்காது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அது ஈஸியாக வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ தமிழில் அந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் வந்து என்ன, ஒரு துகள் வந்து என்ன செய்யுது, விசி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர் அப்படிங்க ஈக்குவேஷன் படி என்ன செய்ய ட்ராவல் பண்ணிட்டு ஏபி வந்து அதில் வந்து மாறாது கான்ஸ்டன்ட். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கும், ஃபஸ்ட்டு செகண்டு அண்டு செகண்ட் ரெண்டு ஒன்றாவது வினாடி, அப்போ 2 வினாடியில் எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். இதை இங்கே தமிழில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோ வீடியோ ஓட கூட தமிழில் சின்ன கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்க நம்ம வந்து என்ன சென்னையில் வந்து பார்க்கணும். சரியா, விசி ஈக்குவல் தானே, விசி ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடி ப்ளஸ் என்ன நமக்கு வந்து பிடி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கா. இப்போ நமக்கு என்ன விசி ஈக்குவல் டிஎக்ஸ் பை டிடின்னு படிச்சுப்போம் இல்லையா, அதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், எக்ஸை கண்டுபிடிச்சா. அது எக்ஸை கேட்டிருக்கான், டிஸ்டன்ஸ் எக்ஸ் கேட்டிருக்கான் வச்சு அதான் எக்ஸ் டிஎக்ஸ், அது ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ என்ன செய்யணும், இதை தூக்கி என்ன செய்யல வந்து சப்ஸ்டிட் பண்ணி இதில் விக்கு பதிலாக அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் என்ன செய்யலாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடி ப்ளஸ் என்ன நமக்கு வந்து பிடி ஸ்கொயர் அப்படின்னு போடும். இப்போ என்ன செய்யும், டிடி அந்த பக்கம் கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ணோம். ஏன்னா டிஎக்ஸ் வந்து எக்ஸ் வேணும் இல்லையா, டிஸ்டன்ஸுங்கும் போது டிஎக்ஸும் போட முடியாது, எக்ஸ் தான் தேவைப்படுது. சரியா, தூரம் தான் கேட்டுருக்கு. சரியா, எக்ஸ் கேட்டுருக்கு. அப்புறம் எப்படி செய்யலாம், இதில் வந்து பார்த்தோன்னா இதை டிடி இந்த சைடு கொண்டு வாங்க, எப்படி கொண்டு வாங்க பாருங்கள். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா என்னாச்சு, நமக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, டிஎக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னாச்சு, இந்த இடத்துல வந்து ஏடி ப்ளஸ் நமக்கு இது பிடி ஸ்கொயர், இந்த என்னாச்சு டிடி. ரைட்டா, இப்போ என்ன செய்யணும், இன்டகிரேட் ஆன் போத் சைடு. அப்போ தான் எப்போவுமே வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டிஎக்ஸ்லேருந்து எக்ஸ் வேணும், அதான் எக்ஸ் தான் டிஸ்டன்ஸு. அப்போ இன்டகிரேட் பண்ணால் என்ன செய்யும், எக்ஸ் கிடச்சிடும். அப்போ என்ன செய்யணும், 2 பக்கம் இன்டகிரல் சிம்பிள் எடுக்கணும். இன்டகிரல் இங்கே இன்டகிரல் எடுத்தாச்சு, இதை வந்து ஸ்ப்ளிட் இன்டகிரல் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இன்டகிரல் டிஎக்ஸ் ஈக்குவல் அப்படின்னு போட்டு இந்த இருக்குல்ல, இதில் வந்து இன்டகிரல்னு போடும்போது ஏ வந்து கான்ஸ்டன்ட். எப்படி தெரியும்னா இந்த டி தவிர மற்ற எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ இதில் டி இன்ட்டு டிடி ரைட் ப்ளஸ் வந்து என்னது பியை வெளியே எடுத்துலாம். இன்டகிரல் நமக்கு வந்து டி ஸ்கொயர் டிடி. இப்போ நம்ம என்ன சொல்லுங்க மத்தியில், அவங்க டைம் கொடுத்துருக்காங்க மத்தியில் கொஸ்டினில் வந்து 1 to 2 செகண்ட், அதாவது 1லேருந்து 2 1 to 2, இது 1 to 2. சரியா, டிஸ்டன்ஸ் என்னது 0 to x. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருந்தால் நான் போவோம், இப்போ 0 ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 மீட்டர் போனால் அப்போ அப்படி தானே போட முடியும். அப்போ நம்ம எக்ஸ் தான் லிமிட் வந்து 0 to x நான் போட்டிருக்கேன். இப்போ இன்டகிரேஷனில் இருக்கிற இன்டகிரல் டேபிளுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம், பழைய வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம். இன்னொரு கூட உங்களுக்கு ரீகால் பண்ணி சொல்லிடுவோம். இன்டகிரல் டேபிளுக்காக என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி, அதாவது dx அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு போடணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும், இப்போ சப்போஸ் வந்து டிஎக்ஸ்னா எக்ஸ்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி என்ன இதில் வந்து டி அப்படின்னா அடிச்சிடும், இதில் வந்து டீனா டி ஸ்கொயர் பை 2. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு வந்து டி ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும், டி கியூ பை 3. ஜென்ரல் ஃபார்மில் என்ன அப்படின்னா இன்டகரல் ஆஃப் எக்ஸ்என் டிஎக்ஸ். இதை வந்து எக்ஸ்என்னு போல் நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்டகரல் வந்து டி பவர் என் டிடின்னு போட்டுக்கலாம். ஃபார்முலா வந்து இது மட்டும்தான் மாறிக்கிட்டோம், மற்றெல்லாம் ஒரே ஃபார்முலா வரும். அப்போ எக்ஸு n+1 டிவைடட் பை n+1 இதுதான் நம்ம ஃபார்முலா. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பவரில் 1 இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே நினச்சா டிவைட் பண்ணுவோம். அப்போ கரெக்டாக தான் நான் போட்டிருக்கு, டீயில் வந்து பவர் 1 இருக்கும், 1 ஆட் பண்ணால் டி ஸ்கொயர் பை 2. இங்கே அது மாதிரி டி ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ 2+1 பை 3, அப்போ டி கியூ பை 3. ரைட்டா, இதை வச்சு தான் இந்த இன்டகிரல் டேபிளுக்காக நீங்கள் இந்த ஃபார்முலா கூட தெரியணும் அவசியம் இல்லை. இந்த இன்டகிரல் டேபிளுக்காக இதை மட்டும் ஞாபகம் வச்சா என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்வோம், டிஎக்ஸுக்கு எக்ஸ் அடுத்த பக்கம் வாங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு டிஎக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டாச்சு, லிமிட் வந்து 0 to x. கான்ஸ்டண்ட்டை வெளியே வச்சுட்டு என்ன செய்யணும் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து போடுறேன். கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுட்டு டிக்கு என்ன செய்யலாம், அந்த போட்டுக்கோம்ல டிக்கு டி ஸ்கொயர் பை 2, லிமிட் என்னது 1 to 2. இந்த டி ஸ்கொயருக்கு டி கியூ பை 3, பி வெளியே இருக்கும். அப்படி அதை அடுத்த சில வந்து போடுவோம். அப்போ நம்ம ஏ அப்படின்னு போட்டு அப்போ என்ன வந்தாச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் பை 2, லிமிட் வந்து 1 to 2. அவன் கொடுத்துருக்க போடும், நம்மளாக போடலை. அது மாதிரி இங்கே பி கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தாச்சு. இது வந்து நமக்கு டி கியூ பை வந்து 3, லிமிட் என்னது 1 to நமக்கு 2. அவ்வளோதான், லிமிட் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துருங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர். அப்பர் எப்படி எக்ஸுக்கு பேராக எக்ஸ், லோயருக்கு 0, இதுதான் மெத்தடு. அப்போ ஏன்னு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம், கான்ஸ்டன்ட்டுமே வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ டி ஸ்கொயர் மட்டும் இருக்கா, அப்போ வந்து டி ஸ்கொயர் பேராக 2 லிமிட் போடும்போது இந்த டிக்கு பேராக 2 போடணும். அப்போ என்ன அப்பர் லிமிட், அப்பர் லிமிட் வந்து எப்பவுமே அப்பர் மைனஸ் லோயர், அப்பர் மைனஸ் என்னது லோயர், அப்படி தான் லிமிட் அப்ளை பண்ண வழக்கம். அதான் ரூல்ஸுன்னு. அப்பருக்கு தலையில் இருக்குது, லோயருக்கு கீழே இருக்குது. அப்போ டிக்கு பேராக 2ன்னு போட்டால் 2, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது 2 ஸ்கொயர். அது மாதிரி இங்கே வந்து 1, இங்கே ஒரு ஸ்கொயர். பி கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கோங்க, 3 வெளியே எடுத்துக்கலாம், கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கோங்க, அதை ஈஸியாக இருக்கும். அப்போ டிக்கு பேராக 2 த ஹோல் கியூப், அது மாதிரி 1 த ஹோல் கியூப். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், 1 வந்து ஹோல் ஸ்கொயர்னாலும் சரி, ஹோல் கியூப் அப்படின்னாலும் 1ன்னு தான் வரும். என்ன 1 ஹோல் ஸ்கொயர்னால் 1 × 1 1, 1 பவர் ஹோல் கியூப்னா 1 × 1 × 1 1, 1 எத்தனை மட்டும் அதே தானே வரப்போகுது, அதனால் அது 1ன்னு வந்துடும், பிரச்சனை இல்லை. x - 0 x தான். அப்போ இதை a/2 அப்படின்னு போட்டுக்கிட்டு இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து 2 ஸ்கொயர் வந்து 4 4 - 1
இங்கே அதே மாதிரி p/3 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டால் 2 கியூப் தெரியுமா, 2 கியூப் 2 × 2 × 2 இங்கே பாருங்கள் 2 கியூப் எப்படி போடணும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே 2 × 2 அப்போ நமக்கு வந்து 8 அப்படின்னு வந்துடும் இல்லையா. அப்போ என்ன வந்து 8 - 1 அப்போ என்னாச்சு இந்த இடத்துல வந்து நமக்கு 3ன்னு வந்தாச்சு, இந்த இடத்துல நமக்கு என்ன வந்து 7 அப்படின்னு வந்து. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா இந்த 3 இங்கே கொண்டு வந்தோன்னா 3a/2 கரெக்டாக என்ன வந்து நமக்கு வந்து 3a/ நமக்கு வந்து 2. அப்போ கான்சனை தனியாக போட்டு 3/2aன்னு போட்டுக்கலாம் ரைட்டாக அப்படி தானே 3/2 ஏன்னா 3 தான் இருக்குது இங்கே 2 இருக்குது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டு இங்கே என்ன இருக்குது கீழே ஏற்கனவே 3 இருக்குது வச்சுலாம் மேலே 8 - 1 7 தானே. அப்போ 7/3 × b இதுதான் நமக்கு வந்து என்னது ஆன்சரு. அப்போ இந்த ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கொஸ்டினில் போய் பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் a/2 அப்புறம் என்ன இருக்குது நமக்கு வந்து p/3 அது வராது. இது 3/2a 4b இது வராது. அப்போ இது வராது. தேர்டு வந்து என்ன இருக்குது 3a இது வராது. ஃபோர்த்து பாருங்கள் வருதா 3/2a அதுமாதிரி 7/3b வந்துட்டால் இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் நமக்கு என்ன இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர் ரைட்டா. அப்போ இதில் வந்து நமக்கு என்ன வந்து 4 வந்து வந்திருக்குண்ணா. அப்போ வந்து ஆப்ஷன் 4 இதுதான் நமக்கு வந்து இதில் வந்து கரெக்டான ஆன்சர். ஈஸியான நம்ம வந்து போட்டுக்கலாம் ரைட். இந்த கொஸ்டின் பாப்பா என்ன கொடுத்துருக்கீங்க, பார்ட்டிகிள் கவர்ஸ் half of the distance total distance with the speed v1 and the rest half distance with v2 average speed during the complete journey கேட்டிருக்கு. தமிழ் சொல்கிற கொஸ்டின் அப்படி எழுதிக்கோங்க. ஒரு துகள் வந்து என்னச்சுன்னா முதல் கால் பகுதி அப்படி நம்ம v1க்கு திசை வேகத்திலும் ரெண்டாவது கால் பகுதி v2 அப்படிங்கிற திசை நம்ம வேகத்தில் என்ன செய்யுது வந்து நமக்கு வந்து என்ன செய்யுது கிராஸ் பண்ணிச்சுன்னா அந்த சராசரி வேகம் வந்து கேட்டுருக்காங்க. எப்பவுமே சராசரி வேகம் அப்படின்னா என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், தமிழில் சொன்னால் மொத்த தூரம் பை நமக்கு மொத்த காலம் அவ்வளோதான். இங்கிலீஷில் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் என்ன நமக்கு வந்து டைம் இதுதான் ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா எழுதிக்கிறாங்க பாருங்க. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் அந்த ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்கு. ஸ்பீட்னாலே டிஸ்டன்ஸ் பை உங்களுக்கு தெரியுங்களா. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னச்சுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் ஃபார்முலா தெரிஞ்சுங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் தமிழில் வந்து மொத்த தூரம் பை மொத்த காலம் அவ்வளோதானே. டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம்னா காலம்னு தமிழில் எழுதிக்கோங்க தமிழ் மீடியம். டோட்டலுக்கு மொத்தம் கடந்த தூரம். அதாவது என்ன சொல்ல வரோம்னா இதில் வந்து பார்த்துக்கோங்க இந்த துகள் வந்து பார்ட்டிகள் எப்படி போகுது இங்கேருந்து போகுதா ஏலேருந்து இப்போ என்ன செய்ய நமக்கு வந்து பிக்கு போகணும்னு வச்சுக்கிறோம். அப்போ பாதி இதில் ஹாஃப் வந்து எக்ஸ் மொத்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம் ரைட் தானே. மொத்த டிஸ்டன்ஸ் டோட்டல் பார்த்தீங்களா எக்ஸ் ஒரு 10 மினிட்னா 10 மினிட் போகுது. அப்போ 5 மீட்டர் x/2 இதில் தான் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க புரியுதா உங்களுக்கு. அதில் போகக்கூடிய ஸ்பீடு வந்து v1. அடுத்த x/2 எவ்வளோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து v2ன்னு போகுது புரியுதா உங்களுக்கு. இப்போ என்ன செய்யணும் ரெண்டுக்கும் ஒரு காலம் டைம் இருக்க தான் செய்யும். அந்த டைமில் தான் வந்து ரன் ஆகும் டைம் நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ டயத்தை வந்து வேறு இங்கில் வந்து போட்டுக்கிறோம் எப்படி. அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள டைம் வந்து இதில் வந்து ஆகக்கூடிய டைம் வந்து நம்ம வந்து t1 வச்சுக்கிறோம். இதில் ஆகக்கூடிய டைம் வந்து நமக்கு வந்து t2 புரிஞ்சுதா. இப்போ நான் ஃபார்முலா என்ன சொல்லுங்க ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் ரைட்டா. அப்போ என்ன செய்யணும் நம்ம முதல்ல வந்து டோட்டல் டிஸ்டன்ஸை பார்க்கணும் அப்புறம் டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஒன்றுமே இல்லை. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் தானே x/2 எக்ஸ் தானே. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு தெரிஞ்சுட்டு சரி ரைட்டு முடிஞ்சுது. டோட்டல் டைம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் t = நமக்கு என்ன வரும் அப்படின்னா t1 + t2. அப்போ என்ன செய்யணும் t1 t2 கண்டுபிடிச்சா தான் டோட்டல் டைம் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி t1 t2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் × டைம் ரைட்டா. என்ன செய்ய போகிறோம் இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்பீடு = என்ன டிஸ்டன்ஸ் × டைம் அப்படி தான் ஃபார்முலா தான் நமக்கு சொல்லுது. ஸ்பீடு = என்ன வந்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை நமக்கு டைம்னு சின்ன கிளாஸில் நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. இப்போ ஸ்பீடை வின்னு வைங்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எக்ஸ்னு வச்சுக்கிறோமா ரைட்டு. எக்ஸ்னு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் இதில் வந்து பார்த்தோம்னா டைம் வந்து நமக்கு வந்து டி சரி. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து என்ன செய்யும் அந்த படத்தில் முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்னு எடுத்தால் மொத்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அப்படி இல்லையே. நமக்கு அந்த டயக்ராமை உங்களுக்கு ஏற்கனவே இங்கே காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வச்சுல ஃபஸ்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது x/2 அதோடைய ஸ்பீடு என்னது நமக்கு வந்து v1 டைம் வந்து t1. அப்போ அதை எப்படி இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சுக்கோங்களேன் என்ன செய்ய ஏலேருந்து நமக்கு வந்து என்ன செய்யுது வந்து ஓவுக்கு போகுது அப்புறம் பின்னு வச்சுக்கிறோமே A to O அப்புறம் பிக்கு போகுது ஓ சென்டர் வந்துடும். அப்போ A to Oக்கு போய்ட்டு அப்போ ஓபின்னு போகணும். அப்போ A to O போகும்போது டிஸ்டன்ஸ் x/2 ஸ்பீடு v1 டைம் வந்து t1 அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்போ அதை அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னா எப்படி போடலாம் v = இருக்கா ஸ்பீடு வந்து v1 ஃபஸ்ட்டு அப்படி டிஸ்டன்ஸ் x/2 டைம் வந்து t1. இப்போ t1 வேணும் இல்லையா அப்போ தானே டோட்டல் டி கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள். அப்போ t1 இங்கே எடுத்துக்கிட்டு இங்கே என்ன செய்யலாம் x/2 / v1. அப்போ இது டினாமினேட்டர் கீழே வந்துடும் இல்லையா. அப்போ x/2 v1 எப்படி போட்டாச்சா. அப்போ நமக்கு என்ன t1 தெரிஞ்சுட்டு அப்போ t2 என்ன வரும் இது எப்போவுமே ஒன்றை கண்டுபிடிச்சா மறுபடியும் நம்ம அறிவை பயன்படுத்தி இன்னொன்று கண்டுபிடி டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா இதில் ரொம்ப வந்து டைம் சேவ் பண்ணது முக்கியம். இதில் x/2 v1க்கு t1க்கு என்ன வந்துச்சு t1 = என்ன வந்துச்சு x/2 v1 வந்துன்னா
T2 செகண்ட் பார்ட்டுக்கு என்னது நமக்கு வந்து 1க்கு பதிலாக 2ன்னு வரப்போகுது அப்படி தானே அங்கே V1 V2 இருக்கா அப்போ 2ன்னு மாற்றி ஈஸியாக எழுதலாம் எப்படின்னு சொல்லித்தரேன் அடுத்த பக்கம் வாங்க அப்போ இந்த பக்கம் வந்து என்ன செய்ய போகிறோம் எப்படி T1க்கு போட்டோமோ அது மாதிரி T2க்கு என்ன செய்யலாம் T2 = ஏன்னா டிஸ்டன்ஸ் அதே எக்ஸ்பைட் தானே எக்ஸ் எது மட்டும் மாறுது ஸ்பீடு மட்டும் மாறுது அப்போ அது 2V2ன்னு போட்டால் போதும் நம்ம இதுக்கு தனியாக உட்காந்து ஃபார்முலா எழுதணும் அந்த ஃபார்முலா அப்படி தான் வந்திருக்கு சிமிலர்லி ஈஸியாக போட்டலாம் ஏன்னா ஒரு இதை கண்டுபிடிச்சி அதை வச்சு போட்டே போகணும் அப்போ தான் டைம் நமக்கு சேவ் ஆகும் இப்போ நமக்கு என்ன செய்யலாம் டோட்டல் டைம் எப்படி பார்த்துக்கலாம் T1 + T2 ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா ஆட் பண்ணுவோம் அப்போ டோட்டல் டைம் என்ன வருது அப்படின்னா அங்கே பார்த்தீங்களா டோட்டல் டைம் என்ன இருக்குது நமக்கு அடுத்த பக்கத்தில் வந்து போடுவோம் எப்படின்னு பார்த்தோம்னா T = என்ன வந்தாச்சு இதில் வந்து பார்த்தோம்னா டோட்டல் டைம் = நமக்கு வந்து T1 + நமக்கு என்னது நமக்கு வந்து T2 அப்போ ரெண்டையும் அப்படி போட்டு ஆட் பண்ண நமக்கு வந்துடும் எப்படின்னு ஆட் பண்ணுவோம் என்ன இருக்குது இது வந்து ஒன்று x/2v1 அது x/2v2 அது அப்படி போடுவோம் சரியா அப்போ நம்ம என்ன x/ நமக்கு வந்து போட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2v1 ப்ளஸ் என்ன இருக்குல்ல x/ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2v2 இது நமக்கு t தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏற்கனவே தெரியும் அப்போ ஏற்கனவே சொல்ல v ஆவரேஜ் அப்படிங்கிற நமக்கு சராசரி என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகம்னு நம்ம என்ன தமிழில் சொல்லலாம் இங்கிலீஷ் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன் இங்கே ஃபஸ்ட்டு எடிட்டை பார்த்தீங்களா ஃபார்முலா என்ன எழுதிங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எடிட் தான் வந்தோம் எப்படி போட்டிருக்கோம் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தாலே தெரியுதா x/2 + x/2 x அதை இங்கே போட்டுருங்க அப்போ எக்ஸும் போட்டலாமா அப்போ போடுவோம் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஆவரேஜ் ஸ்பீடு = டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன போட்டாச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டோட்டல் டைம் என்ன இருக்கலாம் இப்போ இதை வந்து இந்த டயத்தை கூட இப்படி நம்ம என்ன செய்யலாம் இது பண்ணி இதில் போட்டுட்டோம்னா இந்த இடத்துல இங்கே அப்படி டீக்கு பதிலாக எழுதிக்கிறோம் அப்போ இதில் என்ன இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா x/, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2v1 ப்ளஸ் என்ன இருக்குது இதில் வந்து x/, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2v2 அப்படின்னு இருக்குது ரைட்டா இப்போ என்ன செய்ய போனால் எதெல்லாம் காமனோ அதை வெளியே எடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் எக்ஸ் அப்படி இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக எழுதலாம் இதில் எக்ஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா எக்ஸுன்னு போட்டு ப்ராக்கெட்டில் 2ஐயும் கூட வெளியே எடுத்துடலாம் இல்லையா x/2 ஏன்னா காமனாக இருக்கா 2ன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல v1 ப்ளஸ் என்னது 1/v2 இருக்கா இப்போ பாருங்கள் என்ன செய்யணும் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும் அப்போ இதில் வந்து 1ன்னு இருக்கும் அப்போ நமக்கு என்னாச்சு இப்போ வந்து கீழே மேலே 1ன்னு இருக்குது கீழே வந்து இந்த இடத்துல 1/2ன்னு எடுத்துகிட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துடும் எல்சிஎம் எடுத்தோம்னா அங்கே பார்த்தீங்களா என்ன வந்துடும் மேலே வந்து v1 + v2 டிவைடட் பை என்ன வந்தாச்சு v1 v2ன்னு வந்துட்டா எல்சிஎம் எடுத்தவொடனே இப்போ என்னென்னா எப்போவுமே உங்கள் மேத்ஸில் ஒன்று தெரிஞ்சுங்க 5 அப்படின்னு வந்து கீழே வந்து 1/3ன்னு இருக்குன்னா நம்ம இது எப்படி எழுதுவோம் இது வந்து எப்படி எழுதுவோம் தெரியுமா 5 × 3/1 போடுவோம் அப்படி தான் அதே தான் இங்கே செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறேன் இந்த 2 மேலே கொண்டு இந்த 1 கீழே விட போகிறேன் அதேமாதிரி இங்கே v1 v2 மேலே வந்துடும் v1 v2 கீழே v1 + v2 கீழே வந்துடும் டிவிஷன் பை டிவிஷன் ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம் அந்த மெத்தடில் போட்டோம்னா அப்போ பாருங்கள் தெரியல மறுபடியும் ஸ்லோவாக போய் பாருங்கள் இதில் வந்து தெரியும் v ஆவரேஜ் = சரியா மறுபடியும் திருப்பி பார்த்தா அந்த வீடியோ ஈஸியாக புரியும் அப்போ மேலே வரும்போது 1/2 இந்த மெத்தட்லாம் போட்டுங்க புரியுதா உங்களுக்கு 1/3 என்ன 3/1 மாறுதா அப்போ இந்த 1/2 மேலே வரும்போது 2ன்னு வந்துடும் 2/1 அப்படி தானே இப்போ மேலே வரும்போது 2ன்னு வந்தாச்சு கீழே 1 போட்டாலும் மட்டும் பிரச்சனை கிடையாது ஏன்னா 2 1 அப்படின்னா அதே வேல்யூ தான் வரப்போகுது அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும் v1 v2 மேலே வந்துடும் v1 + v2 கீழே அப்போ என்ன வந்து நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா மேலே வந்து v1 v2 டிவைடட் பை என்ன வந்தாச்சு நமக்கு வந்து v1 + v2 டிவிஷன் பை டிவிஷன் ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கு அப்போ இதுதான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இது நம்ம வந்திருக்கா அப்படின்னு நினச்சா இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம் நம்ம கொஸ்டினில் இருக்கா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இந்த ஃபஸ்ட்டு v1 இது வராது இல்லையா அப்புறம் வந்து செகண்ட் நமக்கு என்ன ஜெயில் வந்து வராது செகண்ட் நமக்கு வந்து v2 போய்ட்டு இதுவும் வராது இதுதான் கரெக்டான ஆன்சர் 4 சரியா ரைட் அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் வந்து என்ன நமக்கு வந்து பார்த்தோம்னா 4th ஆப்ஷன் அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இது வந்து 4 சரியா அப்போ இது வந்து ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4th ஆப்ஷன் ஆனால் இந்த ஃபார்மில் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஆனால் கொஸ்டினில் நீட்டில் கேட்டால் நீங்கள் இந்த ஃபார்மில் ட்ரை பண்ண வேண்டாம் ஏம்னா ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோ இதே வந்து மோஷன்லாம் ஸ்ட்ரைட் லைனில் பின்னால் ஒரு 4 வீடியோ தள்ளி போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கேட்டிருப்பாங்க அதில் இந்த ஃபார்மில் படித்தா தான் போட முடியும்னு சொல்லுவோம் v1 + இது v2ன்னு வரும் சரியா ஃபார்மில் படித்தா தான் என்ன சொல்லி நம்ம வந்து போக முடியும் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸு v1க்கு ஸ்பீடு செகண்ட் டிஸ்டன்ஸ் v2க்கு ஸ்பீடில் கிராஸ் பண்ணோம் அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருப்பான் அப்போ இந்த ஃபார்மில் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் அதில் v1 3 மீட்டர் v2 4 மீட்டர்/செகண்ட் ஒன்று கொடுத்துருப்போம் மீட்டர்/செகண்ட் கொடுத்துருப்பான் அப்போ அந்த மாதிரி சம்மில் போகணும் ஃபார்முலா படித்தா தான் முடியும் அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டினுக்கான ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இப்படியே என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க ஏன் ட்ரைவ் பண்ணி காட்டினோம்னா இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு தெரியணும் அப்படிங்கிறதான் சம்மில் கேட்டால் என்ன செய்யணும் நம்ம இது படித்தா ஆகணும் அப்போ அதுக்கு படிச்சுக்க ஃபார்முலா வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஒரு செகண்டில் டக்குன்னு டிக் அடிச்சுட்டு போயிடலாம் 4th ஆப்ஷன் ரைட்டா டெரிவேஷன் உங்களுக்கு தெரியாத நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் ரைட்டா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம் வந்து பார்ப்போம் இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்கு பாருங்க a particle of unit mass undergoes one dimensional motion such that velocity varies according to vx = எப்படி கொடுத்து பார்த்தீங்களா velocity varies vx v னே போட்டுக்கலாம் vx னு போன அவசியம் கிடையாது இப்படி போட்டுக்கலாம் ஃபங்க்ஷன் ஆஃப் x அப்படி கொடுத்துருப்போம் ரைட்டா x - 2 power n இப்படி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா பீட்டா n கான்ஸ்டன்ட் x பொசிஷன்
ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஏசி ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ஒரு சொன்னால் தமிழ் கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க. பார்ட்டிகிள் ஒரு துகள் எனர்ஜி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்குது. எனர்ஜி ஒரு எனர்ஜி ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னா ஒன்றில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி நேர்கோட்டில் போகுது நம்ம வந்து அர்த்தம். சரி, ஒரு பரிமாண இயக்கம் நம்ம படிச்சிருப்போம். வெலாசிட்டி என்ன இருக்குது, திசைவேகம் வந்து பார்த்திங்கன்னா Vx ஈக்குவல் டு Bx மைனஸ் 2n இருக்குது. பீட்டா எக்ஸ் மைனஸ் 2n இருக்குது. பீட்டா என் வந்து மாறான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து என்னது பொசிஷனுடைய நிலையிருந்து கொடுத்துருக்கான். என்ன கேட்டுக்க, ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து கேட்டது, அதாவது அந்த முடுக்கத்தை கேட்டிருக்கான். எக்ஸில் வந்து முடுக்கம், அதாவது நம்ம முடுக்கம் கண்டுபிடிக்கும் என்ன இருக்கணும், அந்த ஆன்சரில் எக்ஸ் இருக்கணும். சரியா, அப்போ எக்ஸை சார்ந்து என்ன கேட்டிருக்கான், முடுக்கம் கேட்டிருக்கான். சரியா, இப்போ தமிழில் எப்படி இல்லைன்னா ஒரு துகள் வந்து என்ன ஓரளவுக்கு நிறைய என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிமாண இயக்கத்தில் போகுது. அந்த திசைவேகத்தை எப்படி கொடுத்துருக்கோம், Vx ஈக்குவல் டு பீட்டா எக்ஸ் மைனஸ் 2n. அதில் பீட்டா என்னெல்லாம் வந்து மாறலி, எக்ஸ் நிலை. அப்போ அந்த முடுக்கத்தை வந்து என்னது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுடைய தொடர்பு வச்சு என்ன நம்ம சார்பு வச்சு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடி அப்படின்னு கொஸ்டின் எழுதிக்கணும். ரைட், அப்போ பாருங்கள், அப்போ நமக்கு வந்து வெலாசிட்டி கொடுத்தா ஆக்சலேஷன் வேணால் ஏசி கூட என்ன படிச்சிருக்கோம், நம்ம dv/dt தான் படிச்சிருப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு சட்டச்சிக்கல் வருது. என்ன அப்படின்னா dv/dt, ஆனால் இங்கே வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்குது. அதாங்க ஃபங்க்ஷன் தான் மாறி சொல்லியிருக்காங்க. ரைட்டா, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எக்ஸை உள்ளே கொண்டு வரணும். அதுதான் மெயின், புரியுதா? வேறு ஒன்றும் இல்லை, கஷ்டம் கிடையாது. எப்படி நான் கொண்டு வரதுன்னு நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸி தான். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சலேஷன் படித்த ஃபார்முலா ஏசி ஈக்குவல் டு dv/dt தான். ரைட்டா, என்ன கிடையாது, dv/dx கிடையாது. ஆனால் அது எப்படி கொண்டு வரலாம், நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வீல என்ன இருக்குது, வீல கொடுத்துக்க பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்தானா, அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், உள்ள ஈஸியாக என்ன கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத இங்கே என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம். வி என்ன கொடுக்க பார்த்தீங்களா, வி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருங்க, பீட்டா எக்ஸ் பவர் மைனஸ் 2n அப்படின்னு கொடுத்துருங்க. புரியுதா, எக்ஸ் இருக்கா, அப்போ என்ன செய்யணும், எது இல்லையோ அதால் மல்டி பண்ணி அதால் டிவைட் பண்ணது தான் மேத்ஸில் ஒரு ஈஸியான டெக்னிக். மேத்ஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது இல்லை, எக்ஸ் இல்லை, ஆனால் எக்ஸ் இல்லைன்னு எக்ஸால் வந்து எக்ஸில் டிவைட் பண்ணக்கூடாது, தப்பாயிரும். ஏன்னா டிங்க ஒரு வார்த்தை சேர்ந்து வச்சுலாம் ஆக்சிலேஷனில் சேஞ்ச் ஆஃப்னு வரும். அப்போ நீ டிஎக்ஸால் மல்டிப்ளை பண்ணி டிஎக்ஸால் டிவைட் பண்ணும். சரியா, எக்ஸால் பண்ணி எக்ஸால் டிவைட் பண்ணலாம், அதுவும் கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல பண்ண முடியாது. ஏன்னா வெலாசிட்டி டிவின்னு இருக்கா, டைம் டிடின்னு இருக்கா. அப்போ எக்ஸாம்னோட போட்டிங்கன்னா அது தப்பாயிரும் இல்லையா. ஆனால் ஆக்சிலேஷனில் சேஞ்ச் ஆஃப்னு வரும். அப்போ மல்டிபிள் அண்ட் டிவைட் பை டிஎக்ஸ், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். முடிஞ்சுதா? இப்போ ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த டிஎக்ஸ் எங்கே கொண்டு வாங்க, இந்த டிடி அங்கே கொண்டு வாங்க. அப்போ ஏசி கூட என்ன வந்ததுன்னா dv/dx கொண்டு வந்துட்டேன்னா dt அங்கே போகும்போது இது dx/, என்ன வந்துச்சு உங்களுக்கு dtன்னு மாறுது. அப்போ dx/dt நம்ம ஏற்கனவே படிச்சோம், வெலாசிட்டி v. அப்போ வியை முன்னால் கொண்டு வந்துருங்க. அப்போ a இன்ட்டு v இன்ட்டு dv/dx. சரியா, என்னப்பா இந்த v மல்டி பண்ணக்கூடாது. இது நார்மலாக வந்து வெலாசிட்டி பற்றி திசைவேகத்தை பற்றி உள்ளது. இது சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, திசைவேகம் மாறுபாடு, ரெண்டு வேறு மல்டி பண்ணுங்க. இது டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன், அது நார்மலாக இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன். அப்போ மல்டிபிள் பண்ணாமல் முன்னால் தான் போடணும், அதுதான் கரெக்ட். இப்போ ஏசி கிட்ட வந்துட்டா ரைட். இப்போ பார்த்தீங்களா ஈஸியாக என்ன செய்யலாம், வியோட வேல்யூக்கு இதை போட்டுக்கலாம் இல்லையா. dv/dxயில் கண்டுபிடிச்சி நமக்கு ஆன்சர் வந்துடும். எப்படி கண்டுபிடிக்கும் அப்படிங்க பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அப்போ இதில் போடும்போது என்னது, இதில் வந்து பார்த்தோன்னா dv/dx ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். dv/dx போடும்போது பீட்டா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுருங்க. அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 1 போடணும். புரியுதா? அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மைனஸ் 2n மைனஸ் 1 போடணும் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் நம்ம ஃபார்முலா சொல்லுவோம், y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n அப்படின்னா dy/dx எப்படி போடுவோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா n பவர் மைனஸ் 1 அப்படி தானே போடுவோம். அதை வச்சு நான் போட போகிறேன். அப்போ என்ன செய்யல வந்து பார்த்தோன்னா எண்ணுங்க முன்னால் வரணும் இல்லையா, அதை நம்ம முன்னால் கொண்டு வந்துட்டு நான் என்ன செய்ய இப்போ வந்து போட்டுக்கிறேன். அந்த ஃபார்முலா அப்படி நம்ம வந்து போடணும். நான் இப்போ பாருங்கள் ஃபார்முலா சொல்ல. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், இதுதான் ஃபார்முலா, டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. சின்ன நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th 12th உங்களுக்கு பேசிக் சொல்லி தந்துருப்பாங்க. இல்லைனா தெரிஞ்சுக்கோங்க, y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்ன, dy/dx ஈக்குவல் டு nx n பவர் மைனஸ் 1. புரியுதா, n பவர் என்னது மைனஸ் 1, n பவர் மைனஸ் 1. சரியா, அதுதான் மெயினாக இங்கே வந்து நம்ம என்ன சேனல் வந்து போடணும். n பவர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 1 போட்டோம்னா தான் ஈஸியாக என்ன நமக்கு ஆன்சர் வரும். பவரில் 1 குறைஞ்சிடும், n பவர் மைனஸ் 1. அப்போ இந்த இடத்துல அப்படி வாங்க, இங்கே என்னுக்கு போல் யார் உட்காந்துருக்கா, மைனஸ் 2n. ஏன்னா பீட்டா கான்ஸ்டன்ட் முன்னால் இருக்குது, கான்ஸ்டன்ட்டு மாறி அப்படி வச்சோம், ஒன்றுமே செய்யக்கூடாது. இப்போ பீட்டா அப்படி வச்சுட்டு மேலேருந்து மைனஸ் 2n வந்துட்டு அப்போ ரிமைண்டர் எக்ஸு மைனஸ் என்னது 2n. இந்த ஃபார்மில் இந்த மைனஸ் 1 இங்கே வந்தால் மைனஸ் 1, அவ்வளோதான். தெரியுதா, மைனஸ் வந்து நமக்கு வந்து அது வந்து 1. அப்போ அந்த மைனஸ் 1 இங்கே வந்து நம்ம வந்து போட்டாச்சு. முடிஞ்சுதா, ரைட். சரி, இப்போ dv/dx நமக்கு வந்து தெரிஞ்சாச்சு என்ன செய்யலாம், உடனே என்ன செய்யலாம், அப்படி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏல விக்கு பதிலாக இதை போடணும். அப்புறம் என்ன செய்யணும், dv/dx இதை போட்டு ஆன்சர் என்ன செய்யலாம், ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ அடுத்த பக்கத்துக்கு நம்ம வந்து போவோம். இப்போ ஏசி ஈக்குவல் டு விக்கு பதிலாக என்ன இருக்குது, பீட்டா எக்ஸ் மைனஸ் 2n. பார்த்தீங்களா, பீட்டா எக்ஸ் பவர் மைனஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2n. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இதில் வந்து பார்த்தோன்னா இது மைனஸ் 2n பீட்டா எக்ஸ், இங்கே என்ன செய்யணும், நம்ம 2n மைனஸ் 1 வந்துடும் இல்லையா, அப்படி தானே ரைட்டா. அப்போ அதை வந்து இங்கே வந்து நம்ம வந்து போடுறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பீட்டா 2n இருக்கலாம், அதையும் பண்ணலாம். அந்த மைனஸ் வந்து 2n பீட்டா. சரி, அதை வந்து நம்ம இந்த இடத்துல போடுவோம். ரைட், மைனஸ் வந்து 2n நமக்கு வந்து பீட்டா
எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 1 அவ்வளோதான் ரைட்டா. சரி பாருங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து இப்போ என்ன செய்யணும்னா மைனஸை வெளியே எடுத்துங்க. அப்போ வெளியே வரும் மைனஸ்னு வந்துடும் இல்லையா. மைனஸ் வந்துடும். இந்த 2 இருக்கா 2 n இருக்குல்ல n நமக்கு வெளியே வந்துடும் இல்லையா. அப்போ 2n இந்த பீட்டாவும் இந்த பீட்டாவும் சேர்ந்து உனக்கு என்ன வந்தாச்சு கான்ஸ்டன்ட் தானே பீட்டா ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டி பண்ணி எது ரெண்டையும் எக்ஸ் பவர் மைனஸ் 2n-ஐயும் வேறு எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 1 இருந்துச்சு மல்டி பண்ணும். இதுக்கு அல்ஜிப்ரா ஃபார்மில் ஈஸியான ஃபார்முலாவுக்கு நான் சொல்லுவேன். அதாவது எக்ஸ் பவர் மைனஸ் ஏ எக்ஸ் பவர் என்னது மைனஸ் பி அப்படின்னா நமக்கு என்ன செய்யும் இதில் வந்து எக்ஸ் பவர் மைனஸ் ஏ மைனஸ் பி. அதே மாடலில் பாருங்கள் இது என்ன செய்யலாம் நம்ம எப்படி போடலான்னு கவனிங்க. அழகாக என்ன செய்யலாம் போடலாம். அப்போ இந்த இடத்துல எழுதுனா என்ன இருக்குது மைனஸ் 2n பீட்டா ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிறோம் சரியா. அப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2 அதை நம்ம போட்டோம் இல்லையா அந்த பக்கத்தில் 2n பீட்டா ஸ்கொயர் பண்ணுறது கான்ஸ்டன்ட் மல்டி பண்ணிட்டோம். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என்ன இருக்குது மைனஸ் 2n இந்த என்ன இருக்குது எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 1 இருக்குது. அல்ஜிப்ரா ஃபார்முலா யாருக்குமே உங்களுக்கு நான் சொன்னேன்னா என்ன அல்ஜிப்ரா ஃபார்முலா நம்ம வந்து சொன்னோம். அதாவது எக்ஸ் பவர் மைனஸ் ஏ எக்ஸ் பவர் மைனஸ் பின்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஏ மைனஸ் பி அவ்வளோதான். பவர் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதானே மைனஸுக்கு மைனஸை போட்டு பண்ண வேண்டியது மைனஸ் 2n மைனஸ் 1 சரியா. அப்போ அப்படியே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சில ஒரு குழப்பங்க மைனஸ் இருக்கா ப்ளஸ் ஒன் அப்படி ஆகாது. அதாவது இங்கே காமன் ப்ராக்கெட் இருந்தால் தான் ப்ளஸ் ஒன் அங்கே காமன் ப்ராக்கெட் கிடையாது வச்சுங்களா. அப்போ நீங்கள் அங்கே ப்ளஸ் ஒன்று நினச்சிடக்கூடாது. காமன் ப்ராக்கெட் இல்லை அப்படியே தானே இருக்குது மைனஸ் 2n. அப்போ அப்படி நம்ம நினச்சலாம் நம்ம நினச்சலாம் மைனஸை போட்டு நினச்சலாம் ஆட் பண்ணிக்கலாம் புரியுதா. காமன் ப்ராக்கெட் இல்லை. அப்போ அதில் கன்ஃபியூஷன் இங்கே ஆகக்கூடாது. அப்போ நமக்கு என்னாச்சு இதில் வந்து பார்த்தோன்னா இல்லை எக்ஸ் பவர் மைனஸ் 2n மட்டும் ஆட் பண்ணணும். சேம் கவுண்டன் ஆட் பண்ணலாம் செப்பரேட் பண்ணலாம். அப்போ மைனஸ் 2n மைனஸ் 2n அப்போ என்ன அது 4n ஆயிருங்களா. ரெண்டு மூலமாக நமக்கு என்ன ஆயிரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4n ஆகுதா. அப்போ இதை மட்டும் என்ன செய்வோம் நமக்கு வந்து 4n அப்படின்னு போட்டு மைனஸ் 1 அப்படி போடுங்க அவ்வளோதான். அப்போ இது இங்கே எழுதினா எக்ஸ் பவர் மைனஸ் வந்து 4n மைனஸ் 1 இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் நமக்கு வந்து ஆப்ஷனில் பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஆப்ஷன் 3 வந்து இதில் என்ன செய்ய நமக்கு வந்து இதில் வந்து இருக்குது ரைட். நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம என்ன சொன்ன ஒரு சம்பவம் இந்த கொஸ்டினை பாருங்கள். 2 cars P and Q start from the point at the same time in the straight line on their position xpt வந்து at plus pt square xqt ft minus t square at what time do the cars have the same velocity. ரெண்டு கார் இருக்குது p and q காரு அதோட நிலை வந்து கொடுத்துருக்கான் xp வந்து at plus pt square இன்னொன்று வந்து xq வந்து ft minus t square கொடுத்துருக்கான். அப்போ ரெண்டு கார்களும் வந்து எந்த நேரத்தில் நமக்கு சந்திக்கும்னு சொல்லியிருக்கான். இப்போ ரெண்டு திசைவேகம் நமக்கு வந்து சமமாக இருக்கும்போது அதான் வாட் டைம் டு த கார் எந்த நேரத்தில் வந்து அந்த திசைவேகம் சமமானு கேட்டுருக்கான் புரியுதா உங்களுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த ரெண்டு காருடைய ஸ்பீடை சேமாக போட்டுக்கிட்டு டயத்தை கண்டுபிடிக்கணும். என்ன மீனிங்னா கொஸ்டின் வாட் டைம் டு த கார்ஸ் த சேம் ஸ்பீட். அப்போ என்ன எழுதணும் அதாவது விபி சீக்வல் டு விக்யூ அப்படின்னு இருக்கும்போது டி என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு. அப்போ நமக்கு பொசிஷன் கொடுத்துருக்கலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு ஆன்சர் வந்துடும் எப்படின்னு பாருங்கள். அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தோன்னா விபி சீக்வல் என்ன செய்யலாம் விபி சீக்வல் ஃபஸ்ட்டு என்னது எக்ஸ்பி கொடுத்துருக்கு அது அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ இது வந்து டிஎக்ஸ்பி பை டிடி. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு காருக்கு கிடச்சிடும். அப்போ டி பை டிடி அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும் இதில் வந்து ஏடி ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பிடி ஸ்கொயர் சரியா. டிஃப்ரென்ஷியல் டேபிளுக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லிங்க பழைய வீடியோவில் பாருங்கள். டீனா என்னது நமக்கு வந்து பார்த்தோன்னா என்னது ஒன்று குறையும் அப்படி தான். டி பவர்னா நம்ம ஏற்கனவே டிஃப்ரென்ஷியல் சொல்லியிருக்கேன் கூட எழுதியேன். டிஃப்ரென்ஷியல் டேபிளுக்கெல்லாம் வந்து என்னது டீன்னு இருந்தால் என்ன செய்யும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வரும். டி ஸ்கொயருக்கு என்ன வந்துடும் 2t 2 பவர் மைனஸ்னு 1ன்னு வந்துடும். அப்போ வந்து டி கியூப்புக்கு நமக்கு வந்து 3t ஸ்கொயர் நம்ம வந்து என்ன முந்தின வீடியோக்களை சொல்லியிருக்கோம். போய் பார்த்தீங்கன்னா எப்படி ஐடியா நமக்கு தெரியும். நம்ம பல இதுக்கு முந்தின வீடியோக்கள் நினச்சிருக்கோம் டிஃப்ரென்ஷியல் டேபிளுக்காக எப்படி போகிறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரியா. அதில் பாருங்கள் தெளிவாக தெரியும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விபின்னு எழுதும்போது என்ன செய்யலாம் இப்படி எழுதிக்கலாமா அந்த இடத்துல விபி சீக்வல் எழுதும்போது கவனிங்க விபி சீக்வல் என்ன போட போகிறோம் இதில் வந்து பார்த்தோன்னா விபியோட வேல்யூ சரி வேறு இங்கே கூட மாற்றி போடுங்க. ஒரே பிளாக் இங்கில் போட்டால் என்ன செய்யும் கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் இங்கே மாற்றிக்கிறோம். அப்போ இதில் வந்து பாரு ரெட்டிங்கில் வந்து போடும். அப்போ நம்ம என்ன செய்ய வந்து விபி சீக்வல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா டீன் வந்தால் 1 தானே. அப்போ ஏ இன்ட்டு 1 ஏ எப்படி சாட்ட முடியுதா டி ஸ்கொயர் 2 அப்போ இதுக்கு என்ன 2பிடின்னு முடிஞ்சிடும். அப்போ நமக்கு என்ன முடிஞ்சுது விபிக்கு தெரிஞ்சிட்டு இல்லையா. அதே மாதிரி அதுக்கு இந்த கியூங்க காருக்கு கண்டுபிடிப்போம். அதுக்கும் நம்ம கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு விபி சீக்வல் டு விக்யூன்னு வச்சிட்டோம்னா அந்த டைம் வந்து கிடச்சிடும். அதான் அவன் சொல்லியிருக்கான். அப்போ விக்யூ சீக்வல் டு போடும்போது என்ன போடலாம்னா இதில் வந்து டிஎக்ஸ்கியூ பை டிடி சரியா. டிஎக்ஸ்கியூ பை நமக்கு டிடி எக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் அப்படி போகிறோம் டி பை டிடி அப்படின்னு போட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கான்ல அதை அப்படி நம்ம போட வேண்டிய என்ன கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா பொசிஷன் எக்ஸ் வந்து என்ன கொடுத்து நமக்கு வந்து எஃப்டி அதுனாச்சா அங்கே வச்சுல எஃப்டி எஃப்ங்க கான்ஸ்டன்ட் அண்டு டி ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். அப்போ டிஃப்ரென்ஷியேட் காலம் டிக்கு 1ன்னு வரும் எஃப்க்கு வந்து எஃப் தானே கான்ஸ்டன்ட் தானே. அப்போ எஃப் இன்ட்டு 1 எஃப் இன்ட்டு 1 எஃப் டி ஸ்கொயருக்கு 2t
அப்போ என்ன வந்தாச்சு உங்களுக்கு விக்யூ சீக்வல் என்ன வந்தாச்சு எஃப் மைனஸ் 2t. எப்படி எஃப் மைனஸ் என்ன நமக்கு வந்து 2t, அது ஏ ப்ளஸ் 2pt எஃப் மைனஸ் 2t. அப்போ ரெண்டு ஸ்பீடும் விபி சீக்வல் டு விக்யூக்கு டைம் என்னென்னு கேட்டிருக்கான். கொஸ்டின் புரியுதா? விபி சீக்வல் டு விக்யூ வாட் இஸ் அ டைம், அதான் கொஸ்டின். தமிழில் சொன்னோன்னா பிங்க காரும் கியூங்க காரும் ஒரே வேகத்தில் போச்சுன்னா டி என்ன காலம் என்னன்னு கேட்டிருக்கோம். அப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து விபியோட வேல்யூ இங்கேருந்து எடுத்து போகணும். இருக்கா? விபிக்கு என்ன இருக்குன்னா பார்த்தீங்களா, என்ன இருக்குது விபிக்கு ஏ ப்ளஸ் 2bt, அதை அப்படி போடுங்க இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஏ ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2bt. அதே மாதிரி விக்யூக்கு என்ன செய்யலாம், எஃப் மைனஸ் 2t. கேட்டால் இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன செய்யணும், டீயோட ஆன்சர் என்னென்னு கிடச்சிடும். அதை சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ஒன்றும் இல்லை, டீயை ஒரு பக்கம் கொண்டு வரணும், டி இல்லாத கான்ஸ்டன்ட் மற்ற பக்கம் கொண்டு வரணும். அப்போ பாருங்கள், அப்போ என்ன செஞ்சு அடுத்த பக்கம் போவோமா, 2bt இருக்குது. அப்போ மைனஸ் 2t இந்த பக்கம் கொண்டு வந்துடும். சரி, அங்கே 2bt இருக்குது, மைனஸ் 2 என்ன செய்யலாமல் வந்து கொண்டு வந்தால் ப்ளஸ் 2tன்னு வந்துடும் இல்லையா. இந்த ஏ அங்கே வகையில் மைனஸ் ஏன் ஆயிரும். அப்போ எஃப் மைனஸ் ஏன் ஆயிரும். அப்போ நான் என்ன போடுறேன் அப்படின்னா அடுத்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு எப்படி பாருங்கள், 2bt அது மைனஸ்லேருந்து 2tங்க வரும், ப்ளஸ் 2tன்னு ஆகிட்டா. சரியா? ஏற்கனவே எஃப் அந்த பக்கம் இருக்குது, ஏ ப்ளஸ்லேருந்து அங்கே வகையில் மைனஸ் ஏன் ஆகிட்டா. அப்படி நான் பார்த்துங்க ஒரு கரெக்டாக சொல்லுவேன். இந்த ஏ அங்கே வகையில் மைனஸ் ஏ, இந்த மைனஸ் 2tங்க வகையில் ப்ளஸ் 2t, இங்கே ஏற்கனவே 2bt இருக்குது, அதை தான் இந்த சைடு நான் செஞ்சேங்க போட்டிருக்கேன். சரியா? ரைட். பாருங்க, நம்ம டி தானே தேவை, டீயை மட்டும் வெளியே எடுத்துங்க. டீயை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த 2b + 2 எப்படி 2b + 2 என்று நமக்கு என்ன ஆச்சு வந்து எஃப் மைனஸ் ஏ. அப்போ என்ன 2 கூட காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ என்னது 2t, இந்த என்னது b + 1 கேட்டா சீக்வல் டு என்னது நமக்கு வந்து எஃப் மைனஸ் ஏ. இப்போ நமக்கு டி மட்டும் தான் தேவை. அப்போ டி சீக்வல் போடும்போது எஃப் மைனஸ் ஏ டிவைடட் பை 2 இந்த என்ன வந்தாச்சு p + 1. இதுதான் ஆன்சர். இந்த டயத்தில் அந்த காரண்ட் மீட் பண்ணுது. அப்போ ஆப்ஷன் வந்திருக்கா அப்படின்னு நம்ம என்ன ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம்னா ஆன்சரு ஏ மைனஸ் எஃப் அது நமக்கு வரல, ஏ ப்ளஸ் எஃப் அது நமக்கு வந்து வரல. நம்ம எஃப் மைனஸ் ஏன்னு வரணும், இது இல்லை என்ன இருக்கா எஃப் மைனஸ் ஏ 2 × 1 + p கரெக்டாண்டா. அப்போ ஆப்ஷன் வந்து 4th தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதானே இருக்குது. இந்த நம்ம கண்டுபிடிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யல வந்து தெரியும். இருக்கா? எஃப் மைனஸ் ஏ என்ன இருக்குது 2 × p + 1. அப்போ இது வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இப்படி ஈஸியான செயல் நம்ம வந்து போடலாம். ப்ராக்டிஸ் பண்ணால் நல்ல மார்க் வாங்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன செய்வோம் சந்திப்போம். ரைட், ஓகே.